ஒரு அழகிய மாலை பொழுது மக்கா நகரம் வெள்ளி ஒளியில் மிளிர்கிறது. நீண்ட காலத்து வரலாற்று பின்னணியை கொண்ட காபாவின் பின்னணியில் நகர வீதிகள் மிளிர்கின்றன. நகரத்தின் அடிக்கடி சற்றே காற்று வீசுகிறது. ஒரு இரவு பொழுது மெல்லிய நிலா ஒளியில் அப்துல் முத்தலிப் உறக்கத்தில் இருக்கிறார். அவரது முகத்தில் ஒரு அமைதி தெரிகிறது. திடீரென கனவில் ஒரு ஆண் குரல் கேட்கிறது, ஜம்சம்மை தோண்டிக்கொள். சற்றே மங்கலான ஒளியுடன் கனவுகள் ஜம்சம் கிணற்றின் பழைய தோற்றம் காண்பிக்கப்படுகிறது. திடீரென அவர் விழித்தெழுகிறார். காலையில் வெளிச்சம் மெல்ல நகரத்தை உயிர்ப்பித்தது. அப்துல் முத்தலிப் காபாவின் அருகே வந்திருந்தார். அந்த இடத்தில் பழமையான அடையாளங்கள் தென்படும். பாறைகளும் மணல் நிலங்களும் அமைதியாக கிடக்கின்றன. அவர் கண்களை மூடிக்கொண்டு தனது கனவில் கண்ட காட்சிகளை நினைவு கூர்ந்தார். பின்னர் ஒரு முடிவுடன் மண்ணில் தனது கைவிரல்களை வைக்க அப்துல் முத்தலிப் தோண்டத் தொடங்குகிறார். சில நகர மக்கள் அவரை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அது வெறும் கனவு, நீ வீணாக முயற்சி செய்கிறாய் என்று சிலர் கிண்டல் அடிக்கிறார்கள். ஆனால் அவர்களை கவனிக்கவில்லை. அவரின் முகத்தில் உறுதி காணப்படுகிறது. மகன் ஹாரிஸ் அவரது அருகில் நின்று உதவிக்கரம் நீட்டுகிறார். வெகு தொலைவில் நகரத்தின் இயல்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஒருவனின் முயற்சி வரலாற்றை மாற்றப் போகிறது. மண்ணில் மேலும் ஆழமாக தோன்றும் பொழுது மெல்ல ஈரப்பதம் தெரிகிறது. அப்துல் முத்தலிப் ஒரு சிறிய நீர்த்துளியை காண்கிறார். அவர் அதை கையால் தடவி பார்க்கிறார். அவரது கண்களில் ஒரு ஒளி தெரிகிறது. இது சாதாரண ஈரப்பதம் அல்ல, இது ஜம்சம். இது ஜம்சம் தான், மறைந்த தடம். அவர் மேலும் வேகமாக தோண்டத் தொடங்குகிறார். மக்காவின் மக்கள் கூட்டமாக கிணற்றை சுற்றி நிற்கிறார்கள். சிலர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் மகிழ்ச்சியில் கைகட்டி தொழுகிறார்கள். ஜம்சம் மீண்டும் வாழ்கிறது என்று மக்கள் கூச்சலிடுகிறார்கள். சூரியன் மேல் இருந்து ஒளி வீச அந்நீர் பளபளப்பாக மிளிர்கிறது. ஒரு குழந்தை தனது கைகளால் நீரை எடுத்துக்கொண்டு முகத்தில் தெளிக்கிறார். முத்தலிப் கண்களில் கண்ணீர் வடிகிறது. அவர் கிணற்றை பார்த்து ஆழ்ந்த நன்றியுடன், இது அல்லாஹ்வின் பரிசு,